சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் பினராயி விஜயன் தன் சொந்த ஊரான கண்ணூர் மாவட்டம் தர்மநகரத்தில் வாக்களித்தார். கேரள எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளராக அறியப்படுபவருமான வி. சதீஷன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே. வேணுகோபால் ஆகியோரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். மத்திய அமைச்சர் ஜார்ஜ் குரியன் கோட்டயத்தில் வாக்களித்தார். கேரள மாநில பாரதிய ஜனதா தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான ராஜீவ் சந்திரசேகர் திருவனந்தபுரத்தில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்தார். முதல்வர் பினராயி விஜயனின் மருமகனும் அமைச்சருமான முகமது ரியாஸ் கோழிக்கோட்டில் வாக்களித்தார். கேரள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திருவனந்தபுரம் நேமம் தொகுதியில் உள்ள முடவன் முகல் வாக்குச்சாவடியில் நடிகர் மோகன்லால் இன்று காலை தன்னுடைய வாக்கினை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தின் 140 தொகுதிகளிலும் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் மோகன்லால் மட்டுமல்லாமல் அமைச்சரும் தொகுதி வேட்பாளருமான சிவன்குட்டி மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர் சபரிநாதன் ஆகியோரும் அதே பகுதியில் வாக்களித்தனர். நட்சத்திர தொகுதியான நேமத்தில் பொதுமக்களுடன் முக்கிய பிரமுகர்களும் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர். கேரள சட்டமன்ற தேர்தலில் திரை நட்சத்திரங்களும் சின்னத்திரை பிரபலங்களும் களம் காண்கின்றனர். நடிகரும் போக்குவரத்து துறை அமைச்சருமான கணேஷ்குமார் பத்தனாபுரம் தொகுதியில் ஆளும் கூட்டணியில் கேரள காங்கிரஸ் சார்பில் போட்டியிடுகிறார். நடிகர் சுதீர் கரமனா மார்க்சிஸ்ட் ஆதரவுடன் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இயக்குநரும் நடிகருமான மேஜர் ரவி ஒட்டப்பாலத்தில் பாஜக சார்பில் களம் காண்கிறார். நடிகர் டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளரான ரமேஷ் பிஷரோடி காங்கிரஸ் சார்பில் பாலக்காட்டில் களம் காண்கிறார். சித்தா, திருஷ்யம் 2 ஆகிய படங்களில் நடித்த நடிகை அஞ்சலி நாயர் திருப்பணித்துறா தொகுதியில் பாஜக கூட்டணி கட்சியான 2020 சார்பில் போட்டியிடுகிறார். பிரபல நடிகையான வீணா நாயர் எட்டுமனூர் தொகுதியில் 2020 கட்சி வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார். இவர்கள் தவிர மேலும் சில சின்னத்திரை பிரபலங்கள், பின்னணி பாடகிகள், சமூக வலைதள பிரபலங்களும் களம் காண்கின்றனர்.